Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் மெசேஜஸ் பை கூகுள் ஆப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இவ்வளோ நாள் நீங்கள் இந்த மெசேஜஸ் பை கூகுள் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எந்த இஷ்யூவுமே இல்லை, உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சு. ஆனால் இப்போ திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் இந்த மெசேஜஸ் பை கூகுள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஐக்கனை கிளிக் பண்ணி. ஆனால் ஆப் வந்து ஓப்பனே ஆகலை. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த மெசேஜஸ் பை ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டுவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், ப்ளீஸ் ட்ரை அகெயின், இல்லாட்டி லொகின் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி இந்த மெசேஜஸ் பை கூகுள் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக வந்து மெசேஜ் பண்ண முடியல, யூஸ் பண்ண முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் மெசேஜஸ் பை கூகுள் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பண்ணணும் இருக்கும். அதில் மெசேஜஸ் பை கூகுள் அப்படின்றத வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இந்த மெசேஜஸ் பை கூகுள் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல அப்டேட் காட்டுதானே பாருங்கள். அப்படி அப்டேட் காட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி அப்டேட் பண்ண அப்புறமா திரும்ப நீங்கள் இந்த மெசேஜஸ் பை கூகுள் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை தான் யூஸ் பண்ணிகிட்டு போனாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ்னால் வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரலாம். உங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் அப்டேட்டில் பக் ஃபிக்ஸஸ் அண்ட் ஸ்டேபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அப்டேட் பண்ணிவிட்டு ஒர்க்கை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பாரில் மெசேஜஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த மெசேஜஸ் பை கூகுள் ஆப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்றத கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது மெசேஜஸ் பை கூகுள் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஐடியை கொடுத்து லொக் ஆகிக்கொள்ளுங்க. அப்படி லொக் ஆகின அப்புறமா ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து இந்த மெசேஜஸ் பை கூகுள் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெத்தடாக இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் மெசேஜஸ் பை கூகுள் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.